two lines are given parallel. The equation of one of the line is 4x plus 3y equal to 14. Then the equation of the second line. So what is a parallel? Parallel line என்ன அர்த்தம்? ரெண்டுமே கோயின்சைட் ஆகாம போறது தான் parallel lines. So there will be no coincident point. அதோட criteria என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a1 by a2 equal to b1 by b2, but this will not be equal to c1 by c2. Clear? So first நம்ம கொடுத்திருக்கிற equation, that is 4x plus 3y equal to 14. இது நம்ம ax plus by plus c என்ற ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். அப்படியே எழுதினாலும் கரெக்ட் தான், நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். minus 14 equal to 0. இங்க a1 என்னன்னு பாத்தீங்கன்னா 4, b1 என்னன்னு பாத்தீங்கன்னா 3, c1 என்னன்னு பார்த்தோம்னா minus 14. இப்போ நமக்கு a1 by a2 b1 by b2 ஈக்குவலா வரணும், c1 by c2 ஈக்குவலா வரக்கூடாது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்ல இருந்து போலாம். இப்போ a ஆப்ஷன் என்ன இருக்கு, 12x plus 9y equal to 14. அது நம்ம என்ன எழுதிக்கலாம், minus 14 எழுதிக்கலாம். சரி, minus 42 இந்த ஆப்ஷன், that is equal to 0. இப்போ இதுல பார்த்தோம்னா a2 equal to என்னது, coefficient of x, சரியா, 12. b2 என்னது, coefficient of y, that is 9. c2 என்னது, coefficient of that is constant, that is 42. இப்போ இதுல a1 by a2 போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 4 by 12 which is equal to 3 by 9 which is equal to minus 14 by minus 42. Cancel பண்ணலாம். 1 4 is 4, 3 4s are 12. 1 3 is 3, 3 3s are 9. Minus minus cancel. 1 14 is 14, 3 14s are 42. அப்போ எல்லாமே ஈக்குவலா வருது. ஈக்குவலா வந்தது எல்லாமே ஆல் ஈக்குவல்னா என்னது, இட் ஹாஸ் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். இட் இஸ் அ கோஇன்சிடென்ட் லைன், நாட் அ parallel லைன். அப்போ நமக்கு ஏ ஆப்ஷன் வராது. ஓகேவா? சோ ஏ ஆப்ஷன் இஸ் ராங் ஆப்ஷன். அடுத்தது பி ஆப்ஷனுக்கு போலாம். இப்போ பி ஆப்ஷன்ல 12x plus 8y minus 15 equal to 0. இதுல பாத்தீங்கன்னா a2 is 12, அதாவது coefficient of x. b2 equal to 8, c2 equal to minus 15. இப்போ நம்ம 4 by 12, இங்க என்ன a1 by a2 னா அது 4 by 12. இங்க என்னது 3 by 8 which is equal to minus 14 by minus 15. பாத்தீங்கன்னா எல்லாமே not equal. ஆமா தானே, this is not equal to this, this is not equal to this. அப்போ a1 by a2 is not equal to b1 by b2 னா it has a unique solution. அப்போ b ஆப்ஷனும் வராது. அடுத்ததா சி ஆப்ஷன் போலாமா? சி ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 12x plus 9y minus 5 equal to 0. இங்க என்னது a2 equal to 12, b2 equal to 9, c2 equals to minus 5. a1 by a2 எழுதலாமா, 4 by 12 which is equal to 3 by 9 which is equal to minus 14 by minus 15. This is minus 14. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 4 is 4, 3 4s are 12. 1 3 is 3, 3 3s are 9. Minus minus cancel ஆயிடும். 14 15 cancel பண்ண முடியாது. அப்ப நமக்கு என்ன வருது பாருங்க, 1 by 3 is equal to 1 by 3. So this is not equal to minus 14 by minus cancel பண்ணிடலாம், 14 by 15. So 1 by 3, 1 by 3 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, இதுக்கு நாட் ஈக்குவலா இருக்கு. ஸோ சி ஆப்ஷன் வரலாம். கிளியரா? நம்ம என்ன பண்ணலாம், டி ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும். இப்போ டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 12x plus 8y minus 42 equal to 0. இங்க பாத்தீங்கன்னா a2 is 12, b2 is 8, c2 equals to minus 14. a1 by a2 போடலாம், 4 by 12 equals to 3 by 8 which is equal to minus 14 by, இங்க என்னது c2 is 42.
இப்ப கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 1 இங்க 3. இது கேன்சல் பண்ண முடியாது. இது 1 இது 3. இப்ப இதுல எப்படி இருக்கு பாருங்க. 1/3 is not equal to 3/8. It is not. அந்த 3/8 is not equal to 1/3. அதாவது ஏவும் சியும் ஈக்குவலா இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல. கிளியரா? அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் will be C.